வாங்க வாங்க ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில் பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணையே எடுத்துட்டு வர சொல்லுங்க. உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அதான் ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற கூட்டாத. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆளையும் மூஞ்சியும் பாரு, விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். நீ கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காரு. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்க? ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தானே நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவாக இருந்தால் கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமாக தான் சொல்லிட்டு போயேன். பயத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஷோ ச்சே. நீதான் பாட்டு பாடினியா? என்னடா? இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல, பாட்டு. நீ பாய் தொடர்ந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா, ரொம்ப பயமா இருக்கு. இத பாக்க. இங்க என்ன வருது? இந்த நேரத்துல யாரு? என்னடா பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது? நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுறது? யார் மூடுறது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல இப்ப யாரு கதவு தட்டினது? பெரிய மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க. யோ, நான் பாடலையா? கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்து வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சமயமே தெரியல. சீக்கிரம் பாஸ். லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு சாவியை சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சி காணும். என் தங்கச்சி காணும் பாஸ். என் தங்கச்சி போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ, நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து
பயமுறுத்தினியா? ஆமா எப்படி சூப்பரா பயமுறுத்துறேனா? சி கேவலமா இருந்தது. காட். வா சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கேன் நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ச்சே. ஆமா பாட்டெல்லாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் எப்ப பாடுனேன்? ஏய் மாதிரி விளையாடாத நீ பாடுன. சீரியஸா சொல்றேன். எனக்கு பாடவே எங்க? டேய் கிரண், என் ஃபோன் எங்கேயோ வச்சுட்டேன், மேலே இருக்கான்னு பார்த்துட்டு வாயேன். ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி. மேல தானே நீ போய் எடுத்துக்க போ. லைட்டு வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி யாரு யாரு என்னாச்சு? இவன் எப்படி வந்தா? தெரியலடா, இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க, எனக்கே நீங்க போற வளர்க்கணும் தான் இருக்கிறதே தெரிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. பஸ் 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 என்னையா? இப்போ இந்த கொலையை மேடமுக்குள்ள என்ன சேர்ப்பீங்க? ஏய் சுமாரியா நீ வேற. ஸ்மிதா நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா பயப்படாத. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோர் போடியா? ஓகே பாஸ். சரி சரி அழுவாரு. சரி அழுவத நம்ம ஃபேக் நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. ஏய் அறிவில்ல, முதல்ல அந்த குழியை விட்டு வெளியே வாயா. யார கேட்டு இப்பதெல்லாம் பண்ண? நானா சும்மா கத்தாதீங்க மேடம். அண்ணியே சாராண்ட சொல்லிட்டேன். இந்த வந்துட்டாரு சார். இந்த மாதிரி வேலையில என்ன கூடுங்கன்னு சொன்னல. நீங்க பாட்டு குழியை நோண்டி நோண்டி முடிவீங்க. அதான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாரும் தென்னங்க நட்டு விட்டேன். இவ எதையாவது பார்த்தானா? இல்ல பாத்திருந்தா கேட்டிருப்பானே. எப்படி நாளைக்கு மேல தோண்டிருப்பான்? நாமளும் இந்த குழி நாளைக்கு மேல தோண்டல. கண்டிப்பா பாத்திருப்பேன். இது கேக்குறேன். ஏங்க சார் இங்க தோண்டு போது ஏதாவது பாத்தீங்க சார்? என்ன புதையில இருக்கு போதே. இந்த கிரில் கம்பி தான் இருந்துச்சு. அது யூஸ் இல்லைன்னா என்னடையாவது குத்துருந்தா 4 காசு பார்த்துருப்பேன் சார். நானு சம்தியாகுது. நான் அப்புறம் வச்சுக்கிறேன் மேடம். ஒர்க் ஓவர் துட்டு. நாங்கள உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னோம். அதெல்லாம் தர முடியாது. போயா மேடம். ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். பாத்தீங்க அவன் கேக்குறது கொடுத்தனுப்பு. பவுடர் வாசனை தூக்கு சார். ஏன்னா வேலை தான் சொல்லுங்க சார். மேடம் வட்டா தேங்க்ஸ். இப்போ என்ன பண்றதுக்கு? இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். உயிர் போய் டேய் எங்க ஊர் சாமான் எங்க எடுத்துட்டு போற? டேய் ஆமா பொல்லாத சாமான் வச்சுக்கிறான். போயா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? மூடிட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. அப்படி என்ன தப்பா கேட்டேன்? ஏன் மூடலாம் சொல்றாரு? அவர் சொன்னது வாய இல்ல ஜிப்ப.
பாஸ் ஒரு பாடி கூட காணோம். அதான் எனக்கும் புரியல. ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாடி உங்க கூட படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு படத்தை காணோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு சீரியஸா தான் ஆகுது. முதல்ல வெளில வா. வெளில வாயா. எனி ப்ராப்ளம் சார்? எதுக்கு எத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க? தென்னை மரம் இருக்கு சார். நல்லா வச்சியே தென்னை மரத்தை நான் தான் பார்த்தனே. வா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லு. அவர் தென்னை மரம் இல்ல ஆலமரமே வைப்பாரு. பெரிய அசோக் நிஜமா சார்? மரம் நமக்கு சார். வாடா சார் 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 வாடா. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நமக்கு சார். வண்டி அடியா. சார் 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 ஏறு ஏறா. வாடா போ. ஐயா ஆடு மாட்டிக்கிச்சு. உட்காருங்க சார். யோ உள்ள போட்டு போயிடுங்க சார். சார். அப்புறம் சார் உனக்கு என்னையா? துப்புலாம் குத்துக்கிறேன். பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார். பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க? கொடுங்க எப்படி? எல்லாம் அணுக சார். இவனுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது. காரி துப்பி இருக்கணும். அப்புறம் சார் உங்களை மற்ற அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பார்க்குறேன். எப்படி உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த தப்பு பண்ணல சார். பாயிண்ட்டுக்கு வாங்க சார். சார் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்ட்டாக வந்து தங்கினாங்க. அவங்கெல்லாம் இந்த தலைவலி தீராதா தீராதா அது தீராதா சும்மா பண்ண வெட்டிக்குள்ள வச்சக்கது சொந்த செலவில்ல கூட சூனியத்தை வச்சக்கது கண்ணு முன்ன நடக்குது எதுவுமே தெரியல முத்து முத்து பாக்குறேன். என்ன மஞ்ச மக்கா நினைச்சியா? அவனை தோண்டி எடுத்த போதெல்லாம் எங்கடா? புதையலா சார்? நாங்கள் குழி தோண்டது பணம் பதிக்க புதையல் அடிக்கல சார். அப்போ அந்த குழியில எல்லாம் பணம் இருக்குங்கிற? ஆமாம் சார். ஆனால் இன்னைக்கு காலையில் தோண்டும் போது எதுவும் இல்லை சார். நீ போச்சுன்னு தானே இருக்கும். எப்படி உன் கதையில அந்த டீச்சரு சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட? அதான் சார் எனக்கும் புரியல. அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. எப்படி ஆகும்? அவங்களாம் நாம்ச்ச கஸ்டமர் ஆச்சு. அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத. மரியாதையா எடுத்த போதெல்லாம் எங்கன்னு சொல்லு. நல்ல டீல் பேசிக்கலாம். இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன்? புதையல் கிட்ட லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லூசா? யோ அந்த எஸ்ஐ பல்லடியா? நீ சொன்னிய கஸ்டமர் 2 பேர் புருஷன் மண்டாட்டி கரண்ட் கம்பில கை வச்சு செத்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன சொல்லு? கந்தன் பத்மா. இவங்களா பாரு. ஆமா சார் இவங்க தான் சார். ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு. நீ இவங்களா பாரு. நான் சொன்ன மாதிரி தான் இருக்குங்க. இருக்காதா பின்ன? இவங்கெல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது. நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய. இவங்கெல்லாம் இப்போ நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓடணுங்க. இதெல்லாம் எங்கேயோ பேப்பரில் படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டே நீ கதை ஊத்து விடுறியா? சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு சார். இருக்கும் இந்த பார் தோண்டி எடுத்த போதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் விற்று தரேன். சேலில் 10% கொடுத்தா போதும். சந்தோஷமாயிடுவேன். என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேட்குறா. சார் ஆட்டி? ஆமாப்பா ஆட்டி கார்ல. ஓ அவுடியா? அதான்ப்பா. இப்போ நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல். கிளம்பு. வரேன் சார். What the hell? யோ ஷரத், அங்க தேங்காய் சொல்றத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சுன்னு பாத்துட்டு வா போ. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டிருக்கா? நானே ஒரு போலீஸ் என்னாலும் உள்ள வச்சு போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா தூக்கு தான். இப்போ நாம எப்படி தப்பிக்கிறோம் தான் யோசிக்கணும். என்னது நாம 2 பேரா? ஆமா நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணிருக்கோம். போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும். அது எப்படி கிரணை விட்டு? பாஸ் கதை முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி யோசிச்சிங்கன்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான். இந்த முட்டாள் தண்டுக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது. யோ நான் அதை சொல்லலையா. எப்படி இவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேட்குறேன். ஓ நீங்கள் அப்படி வரீங்களா மேடம்? ஓகே ஓகே, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீங்கள் பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட் இருக்கான். வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். என்னது ஆளுக்கு பாதியா? நீங்க 2 பேரும் கிரிமினல்ஸ்.
அத மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும். வாட் ஆர் யூ த்ரெட்டனிங் மீ? ஆமாண்டி. இப்போ என்ன? மேடம் இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை மேடம், முதல்ல பத்திரத்தை எடுத்துருவாங்க, அப்புறமா பிரிச்சுக்கலாம். ஏய் கிரண், எப்படிடா வந்த? உன்னை எதுவும் பண்ணலையா? எப்படி தப்பிச்சுட்டீங்களா? போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல? விட்டா நீங்களே என்ன தூக்கல மாட்டிடுவீங்க போல. ஏய் ஸ்மிதா, நீ மாடி. டேய் கிரண், என்ன சந்தேகப்படுறியா நீ? என்னையே சந்தேகப்படுறியா நீ? நீ உள்ள இருந்தா யார் வெளியே எடுத்துட்டு வருவா? அதுக்கு காசு எப்படி வரும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? தெரியுமாடா? புரியுது. யோ, எங்க ரெஜிஸ்டர் புக்? உள்ள ரிசப்ஷன் இருக்கு பாஸ். எதுக்கு பாஸ்? இன்ஸ்பெக்டர் வர, இங்க வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க ஓனர் வந்து செத்து போறாங்க, கொலை போயிட்டான். சீக்கிரம் எடு. வந்தவங்க செக் பண்ணணும். கந்தன் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். மாணிக்க முனியார் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். தேவதாசன் குஸ்தி வாத்தியார் நம்பர் 17. பாஸ் எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் பாஸ், வாங்க போய் பார்க்கலாம். ஏய் மொக்க, இங்க எழுதி இருக்கிறதுல இந்த இடத்தோட அட்ரஸ். ஏய் கிரண், இங்க என்னடா நடக்குது? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரினா இவங்கள சேர்த்து பல வருஷம் ஆகுது. எங்கேயோ தப்பா இருக்கே. ஏய், நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடத்தோட ஓனர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த வகையில இப்போ இந்த இடத்தோட ஓனர் நீதானே? ஏய், இப்போ என்ன சொல்ல வர? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் சுத்துது. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்க. அதுதான் ஏதோ செய்யுது. இல்ல இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி யாரையும் எவனையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நான் இதை விட பயங்கரமாக யோசிப்பேன். எவன் தான் தெரியல, ரொம்ப புத்திசாலித்தனமாக விளையாடுறான். பிடிக்கிறேன். ஏய் சரத், என்ன பண்ற? இவன் ஒருத்தன் மறுபடியும் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். மேடம் என்ன சொல்லுங்க, ஏன் இப்படி பார்க்கறீங்க? மறுபடியும் வேணாம். என்ன ஏன் இப்படி ஓடி வரீங்க? நீ பார்த்தல? எதை பாஸ்? கருப்பா கோரமா ஒரு உருவம், நீ பார்க்கல? என்னவா சொல்றீங்க? நான் சொன்னேன்ல. நீ பார்த்தல? நான் சொல்ல நம்பல. இந்த பரதேசி இன்னும் உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க? பாஸ் உங்க மேல யாரோ குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நாள் உங்களை கொத்தா கவிருக்கும் போல இருக்கேன். இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பேய் ஓட்டர்ல கூட்டிட்டு வந்துடலாம். பேய் ஓட்டரியா? இந்த நேரத்தில் அவனை போய் எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அதுக்கு பிரதர் இருக்காரு. பிரதரா? ஆமா, பிரதர் அடைக்கலாம். அவருக்கு தான் கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆளு. அடைக்கலத்தின் நடுசாம தரிசனம். இங்கு உங்களுக்கு பரவச சிகிச்சை அளிக்கப்படும். டேய், பரவச சிகிச்சையாண்டா?
Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. எல்லாரும் கண்ணு மூடுங்க. ஆழ்ந்த தியானத்துக்கு போங்க. விடுங்க பாஸ். கேக்குதா? இது எப்படிதான் இருக்கு? நம்ம பையில கை வைக்கலன்னு சொல்லுங்க. வாங்க. இப்போ கேக்கும்.